துடிக்குது மனசு. தினேஷ்குமார், நீங்க சொன்ன மாதிரி அப்பா உள்ள வந்துட்டார். என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. என்ன கேட்கணும் அப்பாவை? அவர் எதுவும் கேட்கணும். நான் தான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கல, எங்கேயும் வெளியில போடணுமேட்டு வீட்டிலே இருக்கேன். எப்போ லாஸ்டா உங்களை அப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு? கூப்பிட்டு வரப்ப 2-3 மாசம் முன்னாடி கூட இருக்கும். இடையில இந்த மாதிரி புத்தி சொல்லும் போது தம்பி செய்வாரா அப்படிங்க 2 நாளைக்கு போய் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மறுபடியும் சரியா பேச மாட்டான். அந்த புத்தி சொல்றப்ப அந்த நேரத்துல மட்டும்தான் 2 நாளைக்கு அப்படியே இது ஒழுங்கா இருப்பான். மறுபடியும் 3 நாள் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். நம்மள்ட்ட அவன் கொடுத்து கூட பேச மாட்டான். நீங்க அப்படி சொல்லும் போது பையன் வந்து இனிமேல் நம்ம சொல்படி கேட்பாரு நடப்பாருன்ற ஒரு நம்பிக்கை ஏமாந்துட்டேன். நான் நிறைய ஏமாந்தனால அதை பத்தி பெருசா நான் நினைச்சுக்கிறேன். இது எப்போ உள்ள நடக்குது, நிறைய தடவை இது மாதிரி நடந்திருக்கு. நம்ம பேச்சு கேட்பான்னு வந்து மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் ஏமாந்துட்டேன், ரொம்ப ஏமாந்துட்டேன். நம்ம லைஃப் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, முக்கால தாண்டியாச்சு. நம்மளாம் அவனோட லைஃப் இனிமேல் தான் ஆரம்பம். அதுக்குதான் நம்ம சொல்றது. ரொம்ப அவருக்கு தெரியுது, என்னோட லைஃப்ல என்னோட டெவலப்மெண்ட்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ் 1% கூட ஒத்துழைக்கலன்றது அவருக்கே தெரியுது. இவனாலேயே இவன் பண்ற ஒரு பக்கம், நான் ஒண்ணு பண்றதுல பெரியவனோட லைஃப் ஆகிக்குமோ எனக்கு பயமா இருக்கு. வேற அவனுடைய லைஃபும் பாதிப்பு, படிக்க டிஸ்டர்பன்ஸ் இல்ல. அது நீங்க அப்படி ஆகாம பாத்துக்கணும். அதுதான், அது வேற எங்களுக்கு. நானே சில நேரம் எமோஷன் ஆகும்போது, டென்ஷன் ஆகும்போது வீட்டுல சண்டை போடுறது, இவன் பண்றதுனால வீட்டுல போய் ஒய்ஃப் சத்தம் போடுறது, அப்படிங்கும்போது அவனுக்கு எமோஷன் ஆகுறான் அவன் பெரிய பையன். இது எல்லாத்தையும் உங்க வைஃப் தாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்லைங்க, அவன் ஒய்ஃப் தாங்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைச்சதான் பாக்குறேன். சில நேரத்துல அவங்களும் கொஞ்சம் வாய் கொஞ்சம் பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, பக்கம் தெரியல. பிள்ளைங்கள்ட்ட எப்படி பேசணும்னு பக்கம் தெரியாது. கொஞ்சம் எய்த்து பேச வளர்த்து அதாவதுக்கு மீறிட்டாங்க போது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி கொடுத்து போறதுதான் நல்லது. சரிப்பா போப்பா அப்படின்ட்டு போகணும். அது ஏற்றி அதே நேரத்துல சும்மா அவன் பேசினதே திருப்பி பேசிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு எமோஷன் அதிகம், கோபம் தான் உண்டாகும். இல்ல தப்பு பண்ற நம்ம அந்த கோபத்துல சத்தம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பாட்டு போயிடுவோம், நம்ம பிரச்சனை முடிச்சு போயிடுவோம். அதேவே சும்மா கிளறிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. ஒரு இது கிளற பிள்ளைங்களுக்கு கோபம் வரும். அது நமக்கே அந்த கோபம் வரும். சில நேரத்தில் வரும்போது கோபம் வரும். அதுதான் முதல்ல எதை பேசுற உனக்கு பிடிக்கல, அவன் ஏற்றி பேசுறான்னு கொஞ்சம் ஒதுங்க. நீ போடா இந்த செஞ்சிருக்க போ, இதை செஞ்சுக்க அப்படின்ட்டு நீ ஒதுங்கிக்கணும். உன் மரியாதை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லு. அவங்கள்ட்ட பேச எமோஷன் ஆகி அவனுக்கு மறுபடியும் பேச ஒரு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகுது வீட்டுக்குள்ள. இது வந்து விட்டு கொடுத்து போக பழக்கம் இல்லை. அதாவது நானும் சில நேரத்தில் இது மாதிரி எமோஷன் ஆகி இப்போ பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கேன். அது எப்போ போடுறேன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட முடியும். பாக்கி நேரத்துல எல்லாம் ஏதோ போங்க அப்படின்ட்டு ஒதுங்கி கொடுத்துட்டு போயிடுறேன். நான் அந்த மனப்பக்கம் அவங்களுக்கும் கிடையாது. பக்குவத்தை முதல்ல அவங்களும் கொண்டாடணும், பிள்ளைங்களும் கொண்டாடணும். நானும் சில நேரத்தை தப்பு பண்றேன். முக்கால்வாசி முழுக்க இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நான் ஒரு ஆள் தான். என்னை பார்த்தா எல்லாமே வீணா போற காரணமே. அவ்வளவு தூரம் இது பண்றது போறான். நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய காரணம் தான். தவறு இவ்வளவு தூரம் நடக்கிறது காரணம் என்னுடைய தவறு தான். கிட்டத்தட்ட 1 இயரா நான் மாத்திட்டு இருக்கேன், ரொம்ப மாத்தி இருக்கேன். நான் 1 இயரா மாற்றம் நிறைய, என்னோட லைஃப்ல மாற்றம் நிறைய இருந்திருக்கு. 1 இயருக்கு முன்ன முதல்ல வந்து மாற்றம் வந்து வேற மாதிரியா இருந்துச்சு. இப்போ 1 இயரா மாற்றம் கொஞ்சம் எவ்வளவோ மாற்றம் இருந்திருக்கு. உள்ள கம்பெனிக்குள்ளரையும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் ஓரளவுக்கு மாற்றம் எப்படி வந்திருக்குன்ட்டு. சரிங்க தினேஷ்குமார், இப்படி வந்து உட்காருங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் சொல்லுங்க. எனக்கு இனிமே ஒரு எதுவும் செய்யணும் மேடம். நானுமே சம்பாதிச்சு ஒரு செய்யணும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் இனிமே சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கூட என்ன சொல்றேன், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட சொல்றேன். என்ன நினைச்சு அவர் கவலைப்படாதான். நல்ல ஜாப்புக்கு போயிட்டா அவர் உட்கார வச்சு நான் சொல்ல போறேன் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு. அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் அந்த மாதிரி குடிக்காத நேரத்துல நீ எழுப்பி கேட்டாங்க, செய்யாத தப்ப செஞ்சியான்னு கேட்டப்ப சரி நம்ம செஞ்சுட்டே இந்த பேச்ச வாங்கிக்கலாமே நான் செஞ்சேன். அது யாரு கேட்டா? அது நீங்க கேட்டதாதான் சொன்னாரு. நான் இன்னும் அவனுக்கு கேட்டதே கிடையாது. நேரடியா பார்த்ததுனாலதான் எனக்கு பிரச்சனையே வந்தது. அது கேட்டது வந்து ஒரு நாள் எழுப்பி கேட்டதுல என்னப்பா ஆயிடுச்சு? நான் முன்ன ஃபர்ஸ்ட் அந்த பழக்கம் இருக்காது மேடம். ஸ்கூலுக்கு போறப்ப அப்பெல்லாம் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான் வீட்டுல.
அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்களா? சந்தேகம் வரதுக்கு காரணம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு கூட மாட்டாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப நான் சும்மா ஜாலியா சுத்திட்டு அலைஞ்சோம், அவ்வளவுதான். சுத்திட்டு கொஞ்ச நாள் லேட்டா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு லேட்டா வந்தேன்னா என்ன கெட்ட பழக்கம் என்ன பண்ணுது அப்படின்னு வந்து வேணும்னு கேட்பாங்க வீட்டுல. நீ மனசார ப்ராமிஸ் பண்ணி கூட அப்பாக்க கையிடுங்கப்பா. எங்க அம்மா அப்பா மேல சத்தியமா நம்மகிட்ட ட்ரிங்க்ஸ் சாப்பிடும். மனசு சந்தோஷமா இருக்கா இப்போ? சந்தோஷமா இருக்கு. நம்பிக்கை பார்ப்போம், அதான் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கையோட தான் இருக்கிறேன், பாக்குறேன். எங்க அப்பாவுக்கு 3 பசங்க, அதுல நான் ஒருத்தன். இப்போ எங்க 2 அண்ணனுங்களும் குடிக்கிற பழக்கத்தினால அடிமையாகி 2 அண்ணனுங்களும் என் கூட இல்லை. அப்பாவும் நல்லா தண்ணி சாப்பிட்றது தான். எனக்கு 2வது அண்ணன் அங்க ஒரு 2 வருஷமா வீட்டில் இப்படி சண்டையினால, இப்போ எங்கள் அப்பா குடிச்சுக்கிட்டு டெய்லியும் வீட்டில் வந்து கத்துன்னு கத்திக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட சத்தம் போடுவாங்க. நான் என்ன சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து சண்டை போடுறது, என்னை வீட்டை விட்டு அந்த நைட்டு ஒரு 11-11:30 மணிக்கு அப்படி துரத்துறது. அப்படி இருக்கிறதுனால, இந்த குடி இருக்கிறதுனால எங்க பெரிய அண்ணன் என்ன பண்ணா, சரி அப்பாவும் தான் குடிக்கிறாரு, நம்மளும் குடிச்சுதான் பார்ப்போமே என்ன அப்படின்ட்டு அவன் குடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டு வீட்டில் வந்து குடிச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்பாவும் தண்ணியில் இல்லைன்னா மகனை பிடிச்சி சத்தம் போட்டு அவனை திட்டலாம், அடிக்கலாம். அப்பாவும் குடிச்சுக்கிட்டு இப்படி போல் பண்ணால் இருக்கிறது எங்கள் அம்மா நான் 2 பேரும் தான் இதில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். நான் படிக்கிறேன், நான் 9வது படிக்கிறேன், இப்போ 10வது போகிறேன். நான் இந்த பிரச்சனைனால எங்கள் அண்ணன் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேன். எனக்கு 2வது அண்ணன் வீட்டில் இப்படி சண்டை இருக்கிறதுனால 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்ட்டு வெளியே போய் தங்கிக்கிட்டு ஒரு தகவலும் இல்லாமல் இருந்தது. இப்போ அவனும் குடிக்கிற பழக்கத்தை கற்றுக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால 2 வருஷம் கழித்து வீட்டுக்கு வந்தான். 2 வருஷம் கழித்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரையும் வயிற்றுக்கு கீழே வரையும் ஃபுல்லாக உள்ள டேமேஜ் ஆகிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப முடியாமல் வயிறெல்லாம் உப்பி அப்படியே வாந்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அடிக்கடி இப்படி இருக்கிறதுனால ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து 3 மாதம் அவனுக்கு சிகிச்சை பெற்று வந்தோம். ஏன்னா எங்கள் வீடு ஒரே ரூம் அப்படி இருக்கிறதுனால அவன் ஒரு பேச்சு பேச, எங்கள் அப்பா ஒரு பேச்சு பேச, 2 பேருக்கும் சண்டை வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் அந்த நேரத்தில் படிச்சுட்டு இருக்க மாதிரி எனக்கு படிப்பு கெட்டு போயிடுது. இப்போ மறுநாள் ஸ்கூலுக்கு போகாத நிலைமை ஆயிடுது, படிக்கிறதுக்கு முடியாமல் போகுது. என்னால் போன வருஷம் 9வது குடிக்கிறதுனாலே ஃபெயில் ஆகிட்டேன். இந்த வருஷம் பாஸ் ஆகி 10th போகிறேன். படிக்கிற பசங்க வீட்டில் இந்த குடிக்கிற ஆட்கள் இருந்தால் அவங்க பசங்களுக்கு படிக்கிறது சுத்தமாக மனசுலேயே ஏறாது. இப்போ குடிக்கிறவங்க நான் சில பேர் நல்லவங்க, சில பேர் ரொம்ப குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலைக்கெல்லாம் கரெக்டாக போவார், வீட்டுக்கு நைட்டு வரமேது மட்டும் 1 பாட்டில் 2 பாட்டில்னு குடிச்சிக்கிட்டு வர்றது. அதனால் என் படிப்பு பாதிலேயே நிற்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இப்போ கொஞ்சம் சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் மனசில் தைரியத்தை உண்டுபடுத்துறதுனால நான் இப்போ 10th போகலான்னு இருக்கேன். இந்த நேயர்கள் பார்க்குறவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ண பாருங்க. சொல்ல துடிக்குது